எதுக்காக வந்துட்டு என்னுடைய அடையாளத்துக்கு எதுக்காக ஒரு டாக்டர் வந்து என் துணியை அவுத்து நீ வந்து திருநாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க அடையாளப்படுத்தணும்? எனக்கு அது புரியல. ம். பெண் அப்படின்றதுக்கு வந்து பெண்ணுன்றக்கும் ஆண்ன்றக்கும் யாருக்கும் துணியை இங்க அவுத்து அடையாளப்படுத்துறதுக்கான எந்த ஒரு சர்டிஃபை இங்க பண்ணல. பட் ம். இந்த ஐடென்டிட்டிக்கு வந்து ஏன் வந்துட்டு எங்களுடைய உடைய அவுத்துட்டு நாங்க தான் வந்துட்டு திருநங்க இவங்க தான் வந்து திருநம்பின்னு சொல்லிட்டு என்ன பேசிஸ் ஆஃப் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இவங்க பண்ண போறாங்க? என்ன கிரைட்டீரியா இருக்கு? எங்களை மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பண்றதுக்கான எந்த விஷயங்கள் இருக்கு? கிளியரா ஆர்டிகல் 21 படி இட்ஸ் செல்ஃப் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லியாச்சு. ம். அப்போ நீங்க வயலேட் பண்ணி ஏன் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணணும்? கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. போலியா இருக்க திருநங்கைகளை வந்து நாங்க வந்து இது பண்றோம் ம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலியா இருக்கிறவங்க ஐடி கார்டே வாங்க முடியாது. எப்படி வந்துட்டு தான் வந்து ம். ஒரு திருநங்கைன்னு சொல்லிட்டு ஐடி கார்டு வாங்கிட்டு எப்படி போலியா அவங்க இங்க சுத்த முடியும்? அதுக்கு வாய்ப்பே, அதுக்கு முகாந்திரமே இங்க வந்து கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் எம்ப்ளாய்மென்ட், எம்பவர்மென்ட்ன்ற விஷயத்த எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணிட்டு, ஒரு ஒடுக்குமுறை சந்திக்கிற ஒரு சமூகத்த அப்லிஃப்ட் பண்றதுக்கான ஃபோக்கஸே விட்டுட்டு, அத தாண்டி வந்து இப்படி பண்ணும்போது, ஒரு அடையாள அட்டை வாங்குறதே ஒரு சிக்கல் ஏற்படுத்திருது. அப்போ இது ம். அடுத்தடுத்த லேயர்ஸ் ஆஃப் அப்லிஃப்ட்மென்ட் எல்லாமே பிளாக் பண்ணிட்டு, கம்ப்ளீட்டா மீண்டும் வந்து திருநர் சமூகம் இப்போ முன்னேறி இருக்கிற விஷயத்துல இருந்து மறுபடியும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போற ஒரு அமெண்ட்மென்ட் பில்லாகத்தான் இருக்கு. இது திருநர் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகின்ற மிக மோசமான ஒரு தீவிரவாதம் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு.